لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رب مجهول في الدنيا معروف في الآخرة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஹாஜிகள் தாயகம் திரும்பக்கூடிய காலம் இது. அல்லாஹு தஆலா எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததன் காரணமாக ஏற்கனவே சவுதி அரசாங்கம் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும், ஹாஜிகள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையிலும் நூற்றுக்கணக்கான ஹாஜிகள் சுமார் 1000 பேர் அளவுக்கு வெயிலின் பாதிப்புக்கு ஆளாகி இறைவனிடம் மீண்டிருக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த மரணத்தை ஹாஜிகளுடைய பட்டியலிலே அவர்களுக்கும் இடமளித்து புனித பூமியில் அவர்கள் இறந்த அந்த இறப்பை ஏற்றுக்கொண்டு மறுமையில் அவர்களுக்கு நிறைவான நற்பாக்கியங்களை தந்தருள வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவர்களுக்காக துஆ செய்வோம். அவர்களுடைய பெயரை கூட நாம் அறிய மாட்டோம், தெரியாது. கொள்வோம். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டிய நிலையில் ஒரு மனிதர் மரணம் அடைந்தால் அல்லாஹு தஆலா அவரை மறுமையிலே எழுப்பும் போது இஹ்ராமிலேயே எழுப்புகின்றான். அவர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவு செய்தவர்களின் பட்டியலில் அவர்களை சேர்ப்பிக்கின்றான் என்பது நபிமொழியாகும். அந்த பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா இந்த ஆண்டு ஹஜ்ஜிலே வெயில் தாக்கத்தால் இறப்பெய்திய ஹாஜிகளுக்கு வழங்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, உலகத்தில் எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் தழைத்து தலை தூக்க வேண்டும் என்றால் அந்த கொள்கைக்காக, அந்த லட்சியத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். தியாகம் என்பது பல்வேறு வகைப்படும். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் முழுமையான தியாகம்.
அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நாம் பல சோதனைகளை கொடுத்தோம். அந்த சோதனைகள் அனைத்திலும் இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றார். அந்த சோதனைகளை முழுமையாக்கினார். அதன் பிறகே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னி ஜாயிலுக்கலின் நாசி இமாமா, நாம் உம்மை மக்கள் தலைவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் அறிவித்தார். எனவே சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்ட அந்த தியாகம் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இறை தூதர்கள் வரலாற்றை எல்லாம் சொல்லுகிற போது சூரத்து நிசாவிலே சொல்கிறான், நபியே, நாம் உமக்கு இறை தூதர்களின் வரலாற்றை எடுத்துரைத்திருக்கின்றோம். ருசுலன் கது கசஸ்னாகும் அழைக்க மின் கபுல். இதற்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்களின் வரலாற்றை நாம் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். ருசுலன் லம் நகுசுசுஹும் அலைக். இன்னும் சில இறை தூதர்களின் வரலாற்றை நாம் உங்களுக்கு சொல்லவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லப்பட்ட இறை தூதர்களின் தியாகங்கள், திருக்குர்ஆனில் பெயர் கூட சொல்லப்படாத இறை தூதர்களின் தியாகங்கள், இரண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒன்றானவைதான். பெயரை சொல்லப்பட்டு விட்டதால் அவர் மேன்மை பெற்று விட்டார் என்றோ, பெயர் சொல்லப்படவில்லை என்பதால் அவர் மேன்மை பெறவில்லை என்றோ யாரையும் எடுத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பல நிகழ்ச்சிகளிலே, பல மாநாடுகளிலே, பல மேடைகளிலே என்னுடைய பெயரை ஏன் சொல்லவில்லை, விளம்பர பலகையிலே என்னுடைய பெயர் ஏன் இல்லை, நோட்டீஸிலே என்னுடைய பெயர் ஏன் இல்லை, என்னுடைய பெயரை ஏன் இவ்வளவு சின்ன பாண்டிலே நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், பெரிய எழுத்துக்களில் அல்லவா போட்டிருக்க வேண்டும், அவருடைய பெயருக்கு கீழே ஏன் என்னை போட்டீர்கள், மேலே அல்லவா என்னை போட்டிருக்க வேண்டும் என்று சர்ச்சைகளும் சண்டைகளும் போடக்கூடியவர்களை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெயர் சொல்லப்பட்டதால், பெயர் பொறிக்கப்பட்டதால் ஒருவர் மேலானவர் அல்ல, பெயர் சொல்லப்படவில்லை என்பதால் ஒருவர் கீழானவரும் அல்ல. சொல்ல போனால் இறை தூதர்களுடைய வரலாற்றில் எது முக்கியமான விஷயமோ, எது கோர் சப்ஜெக்டோ, எந்த இடத்தில் இறை தூதர்களின் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறதோ, அந்த திருப்பு முனைக்கு காரணமானவர்களின் பெயர்களை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லாமலே விட்டிருக்கின்றார். சூரா யாசீன் அடிக்கடி நாம் ஓதுகின்ற அத்தியாயம்தான். அந்த அத்தியாயத்தினுடைய மூலக்கரு, மூல பொருளை என்னவென்றால், அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை பற்றிய கருத்துக்கள் நிரம்பிய அத்தியாயம் அது. நாம் இருவரை ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தோம். பிறகு இன்னொருவரை அந்த இருவருக்கும் துணையாக நாம் அனுப்பி வைத்தோம். நாங்கள் எல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்ல உங்களிடத்திலே வந்திருக்கின்றோம், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மூவருமாக சேர்ந்து அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அதற்கடுத்து ஒரு வாசகம், அந்த மக்களுடைய கண்களை திறக்கின்ற ஒரு அறிவுரையை ஒருவர் வந்து சொன்னார். அடிக்கடி நாம் ஓதுகின்ற சூரா யாசீன் தான். ஊரின் கடைக்கோடி எல்லையில இருந்து ஒரு மனிதர் ஓடோடி வந்தார். எசா என்று சொன்னால் விரைந்து வேகமாக வந்தார். உங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த தூதர்கள் மேல் கை வைத்து விடாதீர்கள், கை வைத்து விட்டால் உங்களுக்கு தான் ஆபத்து, அவர்கள் சத்தியத்தை தான் முழங்கி சொல்கிறார்கள் என்று அறிவுரை சொல்வதற்காக வந்தார். கால யாக்கோம் இத்தபிஉல் முர்சலீன், இறை தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததுன், நேர்வழி பெற்றிருக்கும் நிலையில் அவர்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு அவர்கள் என்ன கூலியா கேட்கிறார்கள்?
கூலி கேட்காத, உங்களுக்கு நேர்வழியை தர வேண்டும் என்கின்ற தூய எண்ணத்தோடு பிரச்சாரத்தை செய்கின்ற இவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாதா? பின்பற்ற வேண்டும் அல்லவா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஒமாலியலா அபுதுல்லதி பொத்தரணி இலகி துருகாகும், நான் எப்படி அந்த ஓர் இறைவனை வணங்காமல் இருக்க முடியும்? அவன்தானே என்னை படைத்தான் என்று இறைவனுடைய பேராற்றலை அவர் எடுத்துச் சொல்லுகின்றார். அதை அல்லாஹ் அருள்மறையான் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். பிறகு அதற்கு பிறகு அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அடுத்தடுத்த வசனங்களிலே வருகின்றன. அவரை அடித்து துவைத்து காயப்படுத்தி கொலை செய்து விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று வசனங்கள் போகின்றன. இதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான திருப்பு முனையான வசனமே இந்த வசனம் தான். தன் பிரச்சாரத்தின் வழியாக அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அவர் விரும்பினார் என்று சொல்வதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய மூலக்கருத்து. ஆனால் அப்படி சொன்னவர் யார் என்பவர் அந்த பெயரை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லவே இல்லை. யார் அவர் என்று அந்த வசனத்தினுடைய விரிவுரைகளை நமக்கு படிக்கின்ற போது அவர் அந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய அந்த உரையின் பலனாக அங்கே என்ன மாதிரியான சிந்தனை மாற்றங்கள் மக்களிடத்தில் ஏற்பட்டன என்று பார்த்தால் அவருடைய பெயரை சொன்னால் நன்றாக இருக்குமே, ஏன் தான் இறைவன் பெயரை சொல்லாமல் விட்டானோ? அந்த மாமனிதனின் பெயரை தெரிந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்த பெயரை வைக்கலாமே என்று கூட வாசிப்பவர்களுக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் அவருடைய பெயரை சொல்லவில்லை. இதை போல இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, அவர்கள் ஒரு வீட்டில், அமைச்சரின் வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக வளர்கிறார்கள். அவருடைய வளர்ப்பு தாயே யூசுப் நபியினுடைய அழகிலே மயங்கி அவரை தவறுக்கு இணங்க சொல்கிறார்கள். மாட்டேன் மாட்டேன் என்று யூசுப் நபி வாசலை நோக்கி ஓடுகிறார்கள். விடமாட்டேன் என்று அந்த பெண்மணி துரத்துகின்றார். கதவை திறக்கிறார்கள். அந்த வீட்டின் உரிமையாளர், அந்த பெண்மணியின் கணவர் வாசலிலே நிற்கிறார். தவறு யூசுப் நபி மீது என்பதை மாதிரியான தோற்றம் இருந்தது. அந்த பெண்மணியும் நன்றாக நடிக்க தெரிந்தவர், கணவருடைய உளவியல் தெரிந்தவர், எப்படி சொன்னால் கணவன் நம்புவான் என்று தெரிந்தவரோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கேற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பழியை தூக்கி யூசுப் நபியின் மேல் போடுகிறார். அங்கே யூசுப் நபியை குற்றத்திலே இருந்து விடுவிக்கின்ற சான்று ஒன்று தேவைப்படுகிறது. இல்லை என்றால் யூசுப் நபி சிறை கொட்டடிக்கு அனுப்பப்படுவார்கள். ஒருவேளை இவர்கள் கொலைக்களத்துக்கு கூட அனுப்பப்படலாம். ஏனென்றால் மன்னர் வீட்டில் அல்லவா தன் வேலையை காட்டியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள். அமைச்சரின் வீட்டில். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த நேரத்தில் வெளியிலிருந்து யாரோ ஒருவர் சாட்சி சொன்னால் கூட அமைச்சர் வீட்டில் நடந்ததுக்கு நீ என்ன வர்ற போ என்று விரட்டி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அமைச்சரின் அந்த பெண்மணியின் குடும்பத்தை சார்ந்த ஒருவரே சாட்சி சொல்ல வந்தார். வெளியிலிருந்து வந்தா மரியாதை இருக்காது. அந்த குடும்பத்தில், அந்த பெண்மணியின் குடும்பத்தில் இருந்து ஒருவர் சாட்சி சொல்ல வந்தார். சாட்சி எப்படி சொன்னார்? இன்கான கமீசுஹு குந்தமின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபின். யூசுப் நபியின் சட்டையை பாருங்கள். சட்டை முன்னாலே கிழிந்திருந்தால் அந்த பெண்மணி உண்மை சொல்லுகிறார் என்று பொருள். ஏனென்றால் இவர் பலவந்தத்துக்கு முயற்சித்திருக்கிறார். அந்த பெண்மணி பிடித்து தள்ளி இருக்கும். சட்டையில் ஏதோ சின்ன சின்ன கிழிசல்கள் ஏற்பட்டிருக்கும் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். சட்டையை பார்த்தால் பின்னால் கிழிந்திருக்கிறது. அப்படியானால் யூசுப் நபி வேண்டாம் என்று ஓடி இருக்கிறார், அந்த பெண் தான் வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறார் என்று அந்த சந்தர்ப்பத்தை ஒரு சாட்சியாக ஒருவர் வந்து சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் யூசுப் நபியை கொலைக்களத்தில் இருந்து காப்பாற்றிய சான்று. அல்லது நியாயப்படி யூசுப் நபிக்கு சிறை கிடைத்திருக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்றிய சான்று. இவர்கள் சிறைச்சாலைக்குத்தான் போக நேர்ந்தது. அது எல்லோருக்கும் தெரியும். அநியாயமாகத்தான் சிறையில் அடைக்கின்றோம் என்று. யூசுப் நபி இது நல்லதாக போயிற்று என்று நினைத்தார்கள். வெளியிலே ஒரு கெட்ட பேரோடு சுற்றுவதை விட உள்ளே இருந்து விட்டு போய்விடலாம் என்று. அந்த வசனம் யூசுப் நபியினுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனை. அந்த சாட்சியை சொன்னவர் யார்? அவருடைய பெயரை அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஒருவர் சாட்சி சொன்னார். சில விரிவுரைகள், பெரும்பாலான விரிவுரைகள் அது ஒரு கைக்குழந்தை என்று சொல்கின்றன. சில நபிமொழிகளும் அதற்கு சான்று பகர்கின்றன. பேச இயலாத, இதுவரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்காத ஒரு குழந்தை தான் பேசியது. அப்போது அல்லாஹ் அந்த ஆற்றலை குழந்தைக்கு கொடுத்தான் என்று சில நபிமொழிகளும் இருக்கின்றன. மொத்தத்தில் அவருடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. இதுவும் திருக்குர்ஆனில் தான் இருக்கிறது. இன்னொன்று இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம்.
அவருடைய வரலாற்றுக்கு வாருங்கள். பிராவனிடத்திலே போய் ஏகத்துவத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கமே இருந்தது. பிராவனுக்கு முன்னால் நின்று எப்படி சொல்வது என்று, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லாஹ் இடத்திலே. அல்லாஹ் சொன்னான், உங்க அண்ணன் வீட்டுலதான் இருக்கிறார், அவரை கூட்டிட்டு போங்க என்றாங்க. உங்க அண்ணனையும் நான் இறை தூதராக ஆக்குகிறேன், 2 பேரும் சேர்ந்து போங்க. பிராவனிடத்திலே போய் இருவருமாக சேர்ந்துதான் ஏகத்துவத்தை சொன்னார்கள். அவனுடைய கற்பனை கோட்டையில் வெடி வைக்கின்ற ஒரு கருத்தை தான் மூசா நபி எடுத்து சொல்கிறார்கள். நீ அல்ல கடவுள், உன்னை படைத்த இறைவனும் ஒருவன் இருக்கிறான். உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் எல்லாம் ஒரு காலத்திலே சரிந்துதான் போகும், நீ கவனமாக இருந்து கொள், நீ ஒரு மனிதன் என்று அவனுக்கு சொல்கிறார்கள். அவனுக்கோ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவனுக்கு அந்த கருத்து பிடிக்கவில்லை. அதனால் மூசா நபியை பிடிக்கவில்லை. எனக்கு பிடிக்காதவர்களுக்கு என்னுடைய பழக்கம் மரண தண்டனை கொடுப்பதுதான். தரூனி அக்துல் மூசா வலிது ரப்பா, என்னை விட்டுவிடுங்கள், நான் மூசாவை கொல்லப் போகிறேன். அவர் வேண்டுமானால் தன் இறைவனை கூப்பிட்டு பாதுகாப்புக்கு வைத்துக் கொள்ளட்டும், நான் மூசாவை கொல்ல போறேன், என்னை விட்டு விடுங்கள் என்கிறான். என்னை விட்டு விடுங்கள் என்றால் பிறவுடைய கையை யாரும் பிடிக்கவில்லை. அவர்தான் ராஜா, அவர் நினைத்ததை அவரால் செய்ய முடியும். பிறகு ஏன் அவர் என்னை விட்டு விடுங்கள் என்கிறார் என்றால், நான் செய்ய போற ஒரு தப்பை எல்லாரும் நியாயப்படுத்தணும் பின்னால, அதெல்லாம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் என்று நியாயப்படுத்த வேண்டும். எனக்கு குறுக்கே நீங்கள் நிற்காதீர்கள், மாற்று கருத்துக்களை சொல்லாதீர்கள், நான் சொல்வதை நீங்கள் செய்வதை நியாயப்படுத்துங்கள், என்னை விட்டு விடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்கின்றார். அப்போது இது மூசா நபியினுடைய வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனை. அங்கே எல்லோரும் பிராவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், மாற்று கருத்து சொல்லி பழக்கமே இல்லை யாருக்கும். பிராவன் சொன்னால் எல்லோருமே சரி என்றுதான் தலையாட்டி கொண்டிருப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியிலேயே தலையாட்டி பொம்மைகளைத்தானே சுற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்தலிலே ஜெயித்தால் என்ன, தோற்றால் என்ன, தேர்தலிலே நிக்காம போனா என்ன, 5 வருஷம் மந்திரியாக இருந்துவிட்டு கை செலவுக்கு கூட பணம் இல்லை என்று சொன்னால் என்ன, யாரா இருந்தா என்ன, தலையாட்டி பொம்மைகள் என்னை சுற்றி இருந்தால் போதும் என்றுதான் வைத்திருக்கின்றார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியின் லட்சணமே இப்படி இருக்கும் என்றால், அரசாட்சியின் முடியாட்சியின் கதைகளை எல்லாம் நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளலாம். அப்போது அல்லாஹ் சொல்கின்றான், ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருந்தே ஒருவர் அந்த சபையில் எழுந்து நின்றார். மந்திரி சபையில் இருந்தல்ல, அந்த மந்திரி சபைகளில் தலையாட்டி பொம்மைகள். அந்த குடும்பத்திற்கு வந்து ஒரு சின்ன ரைஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு நெருக்கம் இருக்கும். ஊருக்கே ரவுடியாக இருப்பான். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னர் கூட பத்திரிகையிலே போஸ்டர் அடித்து தலைப்புச் செய்தி ஒன்றை போட்டிருந்தார்கள், மனைவியின் தொல்லை தாங்க முடியாமல் ரவுடி தற்கொலை என்று. அவர் ஊருக்கே ரவுடியாக இருந்திருக்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே தொல்லை தாங்க முடியாமல் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று மாலை வருஷ பத்திரிகையில பெரிதாக போட்டு வைத்திருந்தார்கள். அந்த ஒரு ரைட்ஸ், ஒரு சின்ன உரிமை ஒன்று இருக்கும். பிறவுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். மூசா நபியை காப்பாற்ற வேண்டும் என்றவர்களுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் பிறவுனின் அரசாட்சி சரியும் போது இந்த அக்கடா புக்கடாக்களும் சேர்ந்துதான் கீழே விழுவார்கள். அதனால் மௌனம் காத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன், குடும்பத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னதற்காகவா ஒரு மனிதரை கொலை செய்வீர்கள் பாவிகளா? அவர் என்னடா நாட்டுக்கு துரோகம் பண்ணி விட்டாரா? நீர்நிலைகளை இடித்து தகர்த்து விட்டாரா? பூமியில என்ன குழப்பம் செய்தாரா? மக்களிடத்தில் என்ன செய்தார்? அவர் என்ன குற்றத்தை செய்து விட்டார்? என்னை படைத்த இறைவன் ஒருவனே என்று சொன்னதற்காக ஒருவனை நீங்கள் கொலையா செய்வீர்கள்? சரி, அவர் என்ன உளறுகிறாரா? அவரிடத்திலே சான்றுகள் இல்லையா? ஆதாரங்கள் இல்லையா? என்ன மனநிலை தெரிந்தவரா? அவர் பைத்தியக்காரரா? அவர் சான்றுகளோடு தானே வந்திருக்கிறார். ஒரு ஜாக்கிண்டில் பையினாத்தி, அவர் சான்றுகளோடு தானே உங்களிடத்திலே வந்திருக்கின்றார். இயக்கு காதிபன் அலைஹி கதிபு வையக்கு சாதித்தை யுசிபுக்கும் பாதுல்லதி யாருக்கும், அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய்யின் தண்டனையை அவரை அனுபவிக்கட்டும். அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இறைவனை நம்பாதவர்களுக்கு தண்டனை வரும் என்கிறாரே, அதுவல்லவா உங்களுக்கு வந்துவிடும். ரப்பு ஒருவனே என்று சொன்னதற்காக அவரை கொலை கூட செய்வீர்களா நீங்கள் என்று ஃபிரௌனுடைய குடும்பத்தில் ஒருவர் உரிமையோடு வந்து சொன்னார்.
அந்த கொலை தண்டனையை, மரண தண்டனையை ஃபிரௌன் தள்ளி போட்டான். மூசா நபிக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகுதான் காட்சிகள் மாறுகின்றன. சரி, அவரை கொலை செய்தால் நம் குடும்பத்திலிருந்தே எதிர்ப்பு வரும் என்று தெரிந்து கொண்டு ஃபிரௌன் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய சான்றுகளை முனைமழுங்க செய்வது எப்படி, அவர் எடுத்து போடுகின்ற ஆதாரங்களை உடைத்து சுக்கு நூறாக்குவது எப்படி, கூப்பிடு சூனியக்காரர்களை என்று சூனியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டுக் கொண்டு வந்து நிறுத்தி மூசா நபிக்கு போட்டியாக சில விளையாட்டுகளை நடத்துகிறான். அதிலும் அவன் தோற்று போகிறான். ஃபிரௌன் அழிந்தான். இது அதற்கடுத்து தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்கள். இங்கே அப்படி சொல்லி மூசா நபியை கொலைக்களத்திலிருந்து காப்பாற்றியவர் யார், அவர் பெயர் என்ன? இல்லை, திருக்குறானில் சொல்லப்படவில்லை. மூசா நபியை காப்பாற்றியவரின் பெயர் சொல்லப்படவில்லை. இறை தூதர் யூசுப் நபியை காப்பாற்றியவரின் பெயர் சொல்லப்படவில்லை. சூரா யாசீனில் ஒரு ஊர் மக்களுக்கே நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இறை தூதர்களை நீங்கள் கண்ணியத்தோடு நடத்துங்கள் என்று சொன்னவரின் பெயர் சொல்லப்படவில்லை. இன்னொன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். சொர்க்கத்திலே ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நன்றாக உலவிக் கொண்டிருந்தார்கள். பூமிக்கு இறங்கி வந்தார்கள். ஏன்? 5 வயது குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லும். தடுக்கப்பட்ட மரம் ஒன்றை காட்டி இதனுடைய கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆத நபி சாப்பிட்டார்கள், இறங்கி வந்தார்கள். என்ன மரம் அது? அல்லாஹ் சொல்லவில்லை. அது என்ன பழம்? பெயர் சொல்லப்பட்டு நாம சொல்லிக் கொள்ளலாம். விளக்கங்கள் என்கிற பேரில் சில விளக்கங்களை நாம சொல்லிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது என்ன மரம் என்று சொல்லவே இல்லை. மரத்தின் பெயரில் இல்லை அந்த படிப்பினை. சாப்பிடக்கூடாது என்கிற அந்த தடையில் அல்லது அந்த செயலில் இருக்கிறது. மூசா நபியை கொல்லாதீர்கள் என்ற அந்த மனிதரின் பெயரை தேடுவதில் இல்லை படிப்பினை. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் உங்களால் ஒரு சத்தியத்தை உரிய இடத்தில் சொல்ல முடியும் என்றால் அதை சொல்லுங்கள் என்பதில் இருக்கிறது அந்த படிப்பினை. யூசுப் நபியினுடைய அவரை காப்பாற்றியவருடைய பெயரை தெரிந்து கொண்டு நம்ம பிள்ளைக்கு வைக்கிறது, அதே பேரை தூக்கி வைக்கிறதுல இல்ல பெருமை படிப்பினை, அதிலே இல்லை. இது போன்ற நெருக்கடிகள் நல்லவர்களுக்கு வருகின்ற போது அவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முன்னே வந்து நின்று உங்கள் அறிவுத்திறனை தருகிறீர்கள் அல்லவா, அது படிப்பினை. சூரா யாசீனில் சொல்லப்பட்டிருப்பதும் அப்படித்தான். எனவே பெயர் எங்கேயும் முக்கியம் இல்லை. வரலாற்றிலே இன்னும் உங்களுக்கு சொன்னால் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, நான் அவரை பற்றி நிறைய வெள்ளிக்கிழமை உரைகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 மில்லியன் சதுர மைல்களை ஆட்சி நடத்தியவர். 20 லட்சம் அல்ல, 20 மில்லியன் சதுர மைல்களை ஆட்சி நடத்தியவர். அவருடைய காலத்தில் குறிப்பிட்ட 10 நாடுகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்தியா, சைனா, இந்த மாதிரியான சில நாடுகள் மாத்திரம்தான் அவருடைய அதிகார வரம்புக்குள் இல்லை. மற்றபடி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரே குடையில் உலகத்தை ஆண்டவர் என்று கூட அவரை சொல்லுவது உண்டு. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் 20 வயதுக்கு முன்னரே போர்க்களத்துக்கு சென்றவர். அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவிலே வந்து, நீங்கள் உங்களுடைய கைகளுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதும் செய்ய வேண்டும் என்றவர்கள் சொன்னதாகவும், அவர்கள் ஒரு ஆண்டு ஜிஹாதில் ஈடுபடுவார்கள், மறு ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருவார்கள், சில ஆண்டுகளில் இரண்டையும் சேர்த்து செய்வார்கள் என்று உடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்த போது முஸ்லிம்கள் அறிவாராய்ச்சியில் கொடிகட்டி பறந்தார்கள் என்று கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியில நேரு அப்பாசிய கிலாபத்தை பற்றி பாராட்டி இருக்கின்றார். அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஆட்சியை தந்தவர் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அவருடைய படையில் ஒரு ஆச்சரியமான செய்தி உண்டு. அவருடைய படையில் 20,000 வீரர்கள் அரசாங்கத்தில் தங்களுடைய பெயர்களை ராணுவ வீரர்கள் என்று பதிவு செய்யாமல், சம்பளம் வாங்காமல், ஒரு ராணுவ வீரருக்கு தரப்படுகின்ற வெகுமதிகள், சன்மானங்கள் எதையும் பெறாமல் இஸ்லாத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய 20,000 பேர் அவருடைய படையில இருந்தார்கள். மாச சம்பளம் வாங்க மாட்டோம், எங்க பேரை நீங்க ராணுவத்தில் பதிவு பண்ணக்கூடாது, ராணுவத்துக்கு எல்லா வகையான உதவிகளையும் நாங்கள் செய்வோம்.
இப்படி அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இது போன்ற படைகளால் தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா உலகமெங்கும் கட்டி ஆளுகின்ற வலிமையை பெற்றார் என்பவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் பார்வைகள். ஒரு நாள் ஒன்றுக்கு 634 சதுர மைல்கள் அவருடைய ஆட்சியில் இஸ்லாம் பரவியதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அவ்வளவு வேகமாக இஸ்லாத்தை உலகம் எங்கும் கொண்டு சேர்த்தவர்கள். பாரசீகத்தை ஒன்றும் இல்லாமல் செய்தார்கள். பாரசீகம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவை விட நீங்கள் கூடுதலான ஒரு வல்லரசு என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். என்றால் அது மன்னராட்சி. இங்கே அமெரிக்காவையாவது கேள்வி கேட்கவாவது முடியும், அங்கே பாரசீகத்தை யாரும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அந்த பாரசீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதன் வலிமையை முடக்கி போட்டவர்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பாரசீகத்துக்கு ஒரு படை, இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய நகாவந்தி என்கிற ஏரியாவுக்கு ஒரு படை போயிருக்கிறது. அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். சிலர் ஷஹீதானார்கள், பல சஹாபாக்கள். ஷஹீதானவர்களுடைய பட்டியல், யார் யாரெல்லாம் ஷஹீதானார்கள் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தளபதியை கூப்பிட்டு கேட்கிறார்கள். தளபதியும் ஷஹீதாயிட்டார், அவருக்கு துணையாக அவர் ஷஹீதானால் இன்னொரு தளபதியும் வச்சவர் தான் வந்து விவரம் சொல்றாரு. யார் யார் ஷஹீதானார்கள் என்று பட்டியலை சொல்லுகின்ற போது, முதலாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிமுகமான சில விஐபி சஹாபாக்களுடைய பெயரை சொல்கிறார்கள். இவங்க ஷஹீதாயிட்டாங்க, இவங்க ஷஹீதாயிட்டாங்க, இவங்க ஷஹீதாயிட்டாங்க. இந்த பெயர்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். கொஞ்சம் பெயர்களை சொல்லி முடித்தவுடன் இன்னும் சில மனிதர்கள், ஒரு ரிஜாலும் மின் அஃப்ராஇன் நாஸ், இன்னும் அந்த குழுவிலே சில மனிதர்கள் உண்டு, லா யாரிஃபுஹுமுல் கலீஃபத்து, அவருடைய பெயரை சொன்னால் கலீஃபாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது அவங்களை யாருன்னு சொன்னா, உங்க சாதாரணமான சில படை வீரர்கள் தான் என்று அந்த தளபதி சொல்கின்றனர். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு சொல்கின்றார்கள், இந்த உமருக்கு அவருடைய பெயர் தெரியாமல் போனால் என்ன, எனக்கு அவங்க பேர் தெரிஞ்சா என்ன, தெரியாம போனால் என்ன, படைத்த ரப்புக்கு அவர்களுடைய பெயர் தெரியும் அல்லவா, எனக்கு அவருடைய பெயர் தெரியவில்லை என்பதனால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்ன அந்தஸ்தை அல்லாஹ் குறைத்து விடவா போகிறான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பெயர் இருக்குதா இல்லையா அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பெயர். அதனாலதான் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சில அறிவிப்புகளில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து என்றும் இருக்கிறது, ருப்ப மஜ்ஹூலின் ஃபித் துன்யா மஸ்ஹூரும் ஃபில் ஆখিরা. இந்த உலகத்தில் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்து போன சில பேர் மறுமை நாளில் மலக்குமார்களின் வட்டாரத்தில் ரொம்ப புகழ்மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் புகழ்மிக்கவர்களாக மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த பல பேர் மலக்குமார்களின் வட்டாரத்தில் அவனை யாருன்னே தெரியாது, போயா எங்கேயாவது போய் சொல்ல, அவனை யாருன்னே எங்களுக்கு தெரியாது என்று மலக்குமார்கள் கையை விரித்து விடுவார்கள். ஆனா உலகத்துல பேரோடும் போடோடும் வாழ்ந்த மாமனிதராக அவர்கள் கருதப்பட்டிருப்பார்கள். சில மனிதர்களுக்கு மத்தியில் பேர் மறைக்கப்பட்டு விட்டது, பெயர் இல்லை. அல்லாஹ் நபிமார்களிலேயே 25 நபிமார்களின் பெயரைத்தான் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். எத்தனையில 25? 1,24,000 25 வெறும் 25 என்பது என்ன 1%? மைக்ரோ மைனாரிட்டி, அது ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் சிலரின் பெயரை நாம் சொல்லியும் இருக்கிறோம், சொல்லாமலும் நாம் விட்டிருக்கின்றோம். சொன்னவர்களிலும் படிப்பினை உண்டு, சொல்லாதவர்களிலும் படிப்பினை உண்டு. சம்பவத்தில் தான் படிப்பினை அன்றி பெயரில் அல்ல. அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்புக்கொள்ளப்பட்டோமா, நாம் அல்லாஹ்விடத்தில் பிரபலமாகிவிட்டோமா, மலக்குமார்களின் வட்டாரத்தில் பிரபலமாகிவிட்டோமா? ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு சின்ன கூட்டத்தில் அல்லாஹ்வினுடைய பெயரை நினைவூட்டி, அல்லாஹ்வின் ஆற்றலை நினைவூட்டி பேசினான் என்றால், இந்த மனிதனை பற்றி இப்போ ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் பேரை சொல்றோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்றோம், அப்படி சொன்னவரை அல்லாஹ் மறுமையிலே இதைவிட பெரிய கூட்டத்தில் இவரின் பெயரை அல்லாஹ் நினைவு கூறுவான். உலகத்தில் யாரென்றே தெரியாத பலர் மறுமையிலே மலக்குமார்களின் வட்டாரத்தில் புகழ்மிக்கவர்களாக இருப்பார்கள்
எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் கபூல் செய்யப்பட்டோமா என்பது முக்கியமானது. அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். அதனாலதான் ரகசியமாக தர்மம் கொடுப்பது ஏற்றமானது, ரகசியமாக தொழுவது ஏற்றமானது. பிறர் மெச்சும் நோக்கத்துக்காக செய்வது இணை வைப்பின் சாயலை தந்து விடுகிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? மறைக்கும் அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் புகழ் வருவோம், புகழ் பெறும் அளவுக்கு மலக்குமார்கள் வட்டாரத்தில் புகழ் மங்கி போய் காணப்படுவோம். மறுமைக்கான உலகம் இது, மறுமைக்கு தயாராகுவதற்கான உலகம். அதற்கேற்ப நம்முடைய அமல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அற்பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.